ஹாப்பி கேரன் வணக்கம். கோதுமை ரவையில் இந்த பெரும் கோதுமை ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் நீங்கள் உப்புமா செஞ்சு ஒரு வெஜிடபிள் புளி கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நீங்கள் இதில் ஒரு அலாக்கில் மாவு எடுத்துகிட்டு ஒரு பங்கு சரிங்களா, அந்த பங்கு வந்து நீங்கள் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா பொன்னிறமாக வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்கங்க. இப்போ நீங்கள் அது ஒரு பங்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3/4 பங்கு தண்ணி வந்து நீங்கள் ஒரு குக்கரில் வச்சுக்கணும். வெறும் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரவையை அதில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுருங்க. ஸோ நீங்கள் 3 விசில் வச்சு இந்த கோதுமை ரவை குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா பொலன்னு வெந்திருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பெருங்காயம். இஞ்சி கண்டிப்பாக போடணுங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இதோட நீங்கள் அரிஞ்சு வச்சுருக்க பீன்ஸ் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து அந்த புளி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோதுமை ரவை இருந்தால் பார்த்தீங்களா நல்லா பொல நல்லா வெந்திருக்குங்க. கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும், அது நல்லாயிருக்கும். இந்த கடாயில் வந்து நீங்கள் வறுத்து வச்ச பீன்ஸ் கேரட்டோட உப்பு சேர்த்திட்டு இதுக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது நல்லா கரைச்சி அதை வந்து இந்த பீன்ஸ் கேரட்டோட போட்டு ஒரே ஒரு கொதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த குக்கரில் நம்ம வெந்து வச்சுருக்க இந்த கோதுமை ரவை உப்புமாவோட இந்த பீன்ஸ் கேரட் புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா இது சூடேறினதுக்கப்புறம் நல்லா காரசாரமாக புளிப்பும் உரப்புமா இந்த காயெல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி கலந்து விட்டுட்டு ஆரோக்கியமாக ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக சந்தோஷமாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.